இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபீஸ்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அப்லோட் கிச்சன் ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிச்சன் டிராயர் ஆன்டி ஸ்லிப் மேட் பத்தியும் பிவிசி ஸ்டிக்கர்ஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். எதை நான் எங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னோட கிச்சன் டூர் பார்த்தவங்களுக்கு இந்த டிராயரை நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டிராயர் உள்ள நான் எந்த லைனர்ஸும் போடாம தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நீங்க பார்க்குறது ஒரு ஷெல்ஃப் லைனர்ஸ் தான், திக்காக இருக்கும். இது ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட் தான். நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயர்ஸ்க்கும் போட்டுக்கலாம், ஷெல்ஃப்லேயும் யூஸ் பண்ணலாம். டப்பாலாம் வச்சுட்டு தள்ளும் போது இதுவும் கூட சேர்ந்து போகாது. இது பிவிசி அப்படின்னாலும் அந்த ஸ்மெல் நமக்கு வராது. ரொம்ப திக்காக இருக்கும், ஈஸியாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது 1 மீட்டர், 1.5 மீட்டர்ஸ், 2 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ரோல்ஸில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் இதை கட் பண்ணி இந்த ட்ராயர் உள்ள லைனர்ஸாக போடுறேன். இந்த மாடுலர் கிச்சன்னா இந்த ட்ராயர்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால் டீப் க்ளீன் பண்ண முடியாது. இந்த கரை, இந்த அழுக்கு எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டை தான் இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி சிசர்ஸில் கட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம கப்ஸ், தட்டு இதெல்லாம் வச்சா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைனர்ஸோடு இருக்கும் போது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். எடுத்தும் வாஷ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம டைனிங் டேபிள் ஷீட்லாம் போட்டால் வாசனை வரும். பிளாஸ்டிக் கவர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராயரே ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் கிச்சன் ட்ராவோட ஃபுல் வியூ காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இதை ஷெல்ஃபில் கூட போட்டுக்கலாம். கிச்சன் ஷெல்ஃப்லலாம் மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மாடுலர் கிச்சனுக்கு நானும் இதை கேபினெட்டோட எக்ஸ்டென்ஷனில் போட்டிருக்கேன். அது ஒரு ஓப்பன் எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி டப்பாவெல்லாம் இங்கே இப்படி வச்சுட்டு நீங்கள் புஷ் பண்ணும் போதோ அவசரத்தில் எடுத்துகிட்டு தள்ளும் போதோ பேப்பர், ப்ரௌன் பேப்பர் இல்லை ஷீட்ஸ், சார்ட்ஸ் எது போட்டாலுமே அந்த டப்பாவோட மடங்கும். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆன்டி ஸ்லிப் மேட்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்குது. நான் என்னோடய கிச்சன் ஷெல்ஃப்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ரைஸ் பேக்கை ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் இங்கே அதை போடலை. நான் இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. நான் இது 1.5 மீட்டர்ஸ் வாங்கினேன் 120 ருபீஸ்க்கு. இதோட லிங்க் நான் அமேசானில் இருக்குது. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது பாலிவினைல் ஸ்டிக்கர். இதை நீங்கள் முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். எல்லாருமே கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. என்னோட கிச்சன் டூர் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிரைண்டர் எல்லாமே தனியாக ஒரு டேபிளில் வச்சுருக்கேன்னு. அந்த வாலில் நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணும் போது படுற மாவு, இங்கே நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைக்கும் போது ஏதாவது படுற கரை, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி டைனிங் டேபிள் ஷீட்ஸை கட் பண்ணி நீங்கள் இங்கே ஓப்பனாக இருக்க இடத்துல போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வராது. இந்த கிச்சன் வாலே ரொம்ப அழகாக மாதிரி இருக்குது. இந்த அப்லோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிய வரும். நான் இந்த வாலில் 2-3 வாட்டி ஈர துணியை வச்சு தொடச்சிட்டேன், ஆனால் கூட தெரியவே இல்லை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த கிரைண்டர் இங்கே யூஸ் பண்ணுறதும் ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. Thank you.